ஹீரோவாக அறிமுகமாக போறாரு ஜேசன் சஞ்சய் அவர்கள் அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. இதை கேட்டுட்டு எல்லாருமே அப்பாவினுடைய ரூட்டை ஃபாலோ பண்றாரா சஞ்சய் அப்படின்னு எல்லாரும் சொல்லி வராங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க, என்ன நடந்தது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். விஜய் அவர்களினுடைய மகனான ஜேசன் சஞ்சய் இயக்கியிருக்கக்கூடிய சிக்மா திரைப்படம் ஜூலை 31 வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்னும் சில நாட்கள்ல ஜனநாயகன் வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதால சிக்மா ரிலீஸ் தள்ளி போயிருக்குன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில் ஜேசன் சஞ்சய் ஹீரோவாக அறிமுக போறார்ன்ற தகவலும் வெளியாகிருக்கு. நடிகர் மற்றும் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய மகன் ஜேசன் சஞ்சய் போக்கிரி, வேட்டைக்காரன் ஆகிய படங்கள்ல தலை காண்பித்திருக்காரு. அதற்கு பிறகு பள்ளி படிப்பை முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போய் சினிமா தொடர்பான படிப்பை படித்தார். அதையடுத்து சங்கீதா தரப்பு முயற்சி கொண்டதன் பலனாக லைகா நிறுவனத்தின் பேனர்ல சிக்மா படத்தை இயக்குவதற்காக கமிட் ஆனார். அதில் சந்தீப் கிஷன் ஹீரோவாக நடிக்க தமன் இசையமைச்சிருக்காரு. சிக்மா படத்துல பணியாற்றிய அத்தனை பேரும் ஜேசன் சஞ்சயை புகழ்ந்து தள்ளினாங்க. முக்கியமாக ஹீரோ சந்தீப் தான் கொடுக்கக்கூடிய பேட்டிகள்ல பெரும்பாலும் ஜேசன் குறித்து பேசுறார். அவர் பெரிய ஸ்டாரினுடைய மகன் என்ற பந்தா இல்லாமல் இருக்கார், நினைச்சிருந்தா ஹீரோவாக அறிமுகமாகி இருந்திருக்கலாம் அப்படின்னு பலரும் சொல்றாங்க. எல்லாருமே சொன்னாலுமே பொதுவான விஷயம் என்னன்னா ஜேசனுடைய சிம்பிளிசிட்டி தான் கவனம் ஈர்த்தருக்கு இப்ப ட்ரெய்லர் அப்படின்னு சொல்றாங்க. அவரது ஒர்க்கிங் ஸ்டைலும் அனைவரையுமே ஆச்சரியப்படுத்தியிருக்கு அப்படின்னு தெரியுது. மேலும் முதல் பட இயக்குனர் மாதிரியே அவரது வேலைப்பாடு எதுவுமே தெரியல. சமீபத்தில் வெளியான ட்ரெய்லர்ல கூட மேக்கிங் ரீதியாக ரீச்சாகவே இருந்தாரு, ரொம்ப ரிச்சாகவும் செஞ்சிருந்தாரு. திரைக்கதை மட்டும் இல்லாம அவர் பாத்தீங்கன்னா எல்லாமே அவருக்கு பிளஸ்ஸா இருக்கக்கூடிய நேரத்துல கண்டிப்பாக சிக்மா தரமான சம்பவம் பண்ணும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படம் 31 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டாக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜேசன் அவர்களுடைய தந்தை விஜய் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைச்சிருச்சான். அநேகமாக இந்த மாதத்துக்குள்ள அந்த படத்தை ரிலீஸ் செஞ்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சமயத்துல சிக்மா வந்தா சின்ன பின்னமாகிடும் அப்படின்றதுனால படத்தினுடைய ரிலீஸை தள்ளி வச்சிருக்காங்க ஆகஸ்ட் மாதத்துக்குன்னு சொல்றாங்க. விரைவில் அதிகாரப்பூர்வ ரிலீஸ் தேதி வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில் ஜேசன் குறித்து புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்குது. அதன்படி GK தமிழ்குமரன் தயாரிக்கும் புதிய படம் ஒன்றில் ஜேசன் ஹீரோவாக அறிமுகமாக இருக்கிறாராம். ஹாலிவுட்டில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஹீரோ இந்த படத்தை இயக்குவார் அப்படின்னும், சிக்மா ரிலீஸுக்கு பிறகு ஜேசன் ஹீரோவாக அறிமுகமாகும் படத்தினுடைய அறிவிப்பு வரக்கூடிய அடுத்து திடீர்னு எப்போ வேணாலும் வரக்கூடிய நாட்கள்ல அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. திரைத்துறையில எல்லாமே தெரிஞ்சவங்க சொல்லி வராங்க. ஜேசன் சஞ்சய் ஹீரோவாக மாறுவார் அப்படின்னு அப்போதுந்தே பலரும் சொன்னாங்க. ஆனா அவர் இயக்குனர் ஆகிட்டார். அது விஜய் ரசிகர்களுக்கு கொஞ்சம் அப்செட் தான். இப்போது விஜய் அவர்களும் சினிமாவிலிருந்து ஒதுங்கிட்டார். அதனால ஜேசன் ஹீரோவாக அறிமுகமானால் அவர் விஜயின் தொடர்ச்சியாக ஜொலிப்பார் என்ற நம்பிக்கையில இருக்காங்க. ஏற்கனவே சிக்மா படம் தொடர்பான அறிவிப்பு வந்ததுல இருந்து இப்போது வரைக்கும் ஜேசனுக்கு விஜய் ஒரு வாழ்த்து கூட சொல்லல அப்படின்னு எல்லாரும் சொல்லி வராங்க. இந்த விமர்சனமும் எழுந்திருக்கு அப்படின்றது நினைவு கூறத்தக்கது. இந்த சூழ்நிலையில இப்ப ஜேசன் அவர்கள் சீக்கிரமே கதாநாயகனாக அறிமுக போறாரு அப்படின்றதுமே எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு வரவேற்பு கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எவ்வளவு பெரிய ஒரு நடிகராக தமிழ் சினிமாவில் விஜய் அவர்கள் வலம் வந்தாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இளைய தளபதி அப்படின்னு எல்லோரிடமே நல்ல பேர் வாங்கி இன்னைக்கு அவருடைய அந்த ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகமா அவர் மேல இருக்க போய் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அமர்த்தியிருக்காங்க. நிறையவே மக்களுக்காக அவரும் செய்வாரு அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. நிச்சயமாக அவர் செய்வாரு. இன்னுமே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பண்ணுவாருன்னு நம்பிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ ஜேசன் அவர்களும் ஹீரோவாக அறிமுகமானா மக்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரியான ஃபீல் வரும், டபுள் ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். என்ன நடக்க போகுதுன்ற வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜேசன் அவர்கள் ஹீரோவாக அறிமுகமானாரா நிச்சயமாக அவருடைய படங்கள் வெற்றியடையணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க இது போன்ற விஷயங்களை பற்றி அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.